நான் யாரையும் அப்படி வெறுக்கவோ எதிரியாகவோ நான் நினைக்க மாட்டேனடி, உனக்கு அது தெரியாதா என்று மயிலாத்தா பாட்டி தெய்வானையக்காளிடம் சொன்னார்கள். அதற்கு தெய்வானையக்கா ஒரு பதில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? எனக்கு தெரியும் அம்மா, அது உங்களை பற்றி நான் பிறந்ததிலிருந்து உங்களை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உங்களை பற்றி நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரித்தான் அந்நியாரையும் எனக்கு தெரியும். அவர்களுக்கு முன்னால் கோபம்தான் வரும். மனசு எல்லாம் பாசத்தின் தடாகமாக நிறைத்து வைத்திருப்பார்கள். அவர்கள் என்னை இதுவரையிலும் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட வேற யாரை அடுத்த ஒரு காரி அடுத்தவள் என்று என்னை பிரித்து அவர்கள் பார்த்த நாளே கிடையாது அம்மா. அது உங்களுக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் செல்விக்கு ஒன்று வாங்கும்போது எனக்கும் ஒன்று வாங்கி கொண்டு வருவார்கள். அதே மாதிரி அண்ணியாருக்கு ஒரு நல்ல நாள் வரும்போது ஒரு சேலை அவர்கள் எடுத்தார்கள் என்றால் அதே மாதிரி சேலை எனக்கும் ஒன்று எடுத்து தருவார்கள். அது அம்மாவுக்கு தெரியும் இல்லையா என்று தெய்வானையக்கா சொன்னார்கள். ஆமாண்டி, சரிதான். அதை ஒன்றை நான் மறக்கவில்லை. அவள் கொடுப்பதிலும் கொடுப்பதில் அவள் குடை வள்ளல் கர்ணன் மாதிரி. அவள் கையில் இருந்தால் கணக்கு பார்க்க மாட்டாள், அள்ளி விடுவாள். அதுதான் அவளுடைய குணம். அதே மாதிரி வீட்டில் யாராவதும் எந்த பொருள் கேட்டு வந்தாலும் நேரம் காலம் பார்க்க மாட்டாள், நாள் கிழமை பார்க்க மாட்டாள். எதுவா இருந்தாலும் அவளிடம் இருந்தால் அள்ளி கொடுப்பாள். இல்லை என்று சொல்லும் குணம் அவளுக்கு இல்லை. இவ்வளவு நல்லவளாக இருக்கிறாள். அவளை கெட்டவளாக சித்தரிக்கிறது அவளுடைய அந்த முன் கோபம் இருக்கிறதல்லவா, அதுதான் அவளுக்கு எதிரியாக இருக்கிறது. அவளை மிகவும் கெட்டவளாக எல்லாரிடமும் காட்டுகிறது. மற்றபடி தாயம்மாவை போல யாருமே கிடையாது. இந்த 10 வீட்டிலையும் அவளை மாதிரி நல்ல குணம் படைத்த பெண் யார் இருக்கிறா? அது நமக்கு நன்றாக தெரியும் என்று மயிலாத்தா பாட்டி தெய்வானையக்காளிடம் சொன்னார்கள். இது லேசாக அம்மாவின் காதில் விழுந்துவிட்டது. அப்போது அம்மாவுக்கு மனசு கஷ்டமாகிவிட்டது. ஐயோ, நம் மீது எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அன்பும் வைத்திருக்கிறார்கள். நம் கோபத்தினால் பாவம் முதிர்ந்தவர்களை வயதில் பெரியவர்கள் என்று பார்க்காமல் கூட நான் 4 வார்த்தை பேசிவிட்டேனே என்று வருத்தப்பட்டார்கள். வருத்தப்பட்டு கொண்டு மயிலாத்தா பாட்டியும் தெய்வானையக்காவும் வீட்டை விட்டு வெளியே வந்த பின் 2 வீட்டுக்கும் ஒரே வாசல் தானே, ஒரே முத்தம். அங்குதான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். வெளியே வந்தவுடன் அம்மா மெதுவாக போய், அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். அப்போது எனக்கு இருந்த ஆத்திரத்தில் 2 வார்த்தை புத்தி இல்லாமல் பேசிவிட்டேன் அம்மா. இப்போது தெய்வானை அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் நீங்கள் என்ன அம்மா செய்திருப்பீர்கள் என்று அம்மா கேட்டார்கள். ஏன் தாயம்மா நீ மன்னிப்பு கேட்கிறாய் என்னிடம் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். இல்லை அம்மா, சற்று முன் உங்கள் மனசு வேதனைப்படும்படி அந்த 4 வார்த்தையும் நான் சொல்லிவிட்டேன். உங்கள் மீது எனக்கு எந்த கோபமும் கிடையாது அம்மா. எல்லா கோபமும் செல்வியின் அப்பா மீது தான் எனக்கு உள்ளது. உங்கள் மீது பாவம், நீங்கள் என்னை என்ன செய்தீர்கள் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், பரவாயில்லை தாயம்மா, போகட்டும் விடு. இது எல்லாம் ஒரு பிரச்சனையா? தாய்க்கும் பிள்ளைக்கும்
பேசு வார்த்தை வந்தால் இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கிடையாது. நான் அப்போதே அதை மறந்து விட்டேன். நீ ஒன்றும் அதை பெரிதாக எண்ண வேண்டாம். விட்டுவிடு, போகட்டும் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். இருந்தாலும் நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது அம்மா என்று அம்மா மறுபடியும் சொன்னார்கள். பரவாயில்லை தாயம்மா, விட்டுவிடு. தெய்வான வேற, நீ வேற கிடையாது எனக்கு. தெய்வானையும் நீயும் சாமியும் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள்தான். நான் அப்படித்தான் உங்களை பார்க்கிறேன். நீ ஏன் மனசை போட்டு அழுத்திக் கொள்கிறாய்? விடு, ஒன்றுமில்லையது என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். இதை சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அப்பா வந்து விட்டார். அப்பா மயிலாத்தா பாட்டியிடம் சொன்னார், அம்மா பார்த்தீர்களா? நான் இதை அப்போது சொல்லி இருந்தேன் என்றால் என் மீது பாய்ந்திருப்பாள் உங்கள் மருமகள். பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். அது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது பார்த்தீர்கள் அல்லவா? கோபத்தில் எடுத்து எரிந்து பேசுவதும், மறுபடி அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதும் இதுதான் பெண்ணின் குணம் என்று அப்பா சொன்னார். அம்மாதான் அப்பா மீது கடும் கோபத்தில் இருக்கிறாரே. அவர் எதை சொன்னாலும் இவர்கள் தப்பாகத்தானே அதை எடுத்துக்கொள்கிறார். அந்த உடனே அந்த பக்கம் திரும்பி, ஆம், நான் பெண்தான், எனக்கு பின் புத்திதான், உங்களுக்கு முன்னால் புத்தி இருக்கிறதல்லவா? அது எவ்வளவு சிறப்பாக இருந்தது தெரியுமா? இங்கு இருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும் உங்கள் சிறந்த குணம் என்னவென்று அம்மா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், தாயம்மா, வேண்டாம் தாயம்மா, கொஞ்சம் பொறுமையாக இரு, கோபப்படாதே. முடிந்தது முடிந்து போனது. மறுபடியும் அதை ஏன் பேசுகிறாய்? அதை மறுபடியும் மறுபடியும் பேசி என்னது வரும் லாபம்? மனசு வலிதானே வரும். வீட்டுக்குள் நிம்மதி கெடும். எதற்கு அதை சொல்கிறாய்? அதை விட்டுவிடு. அவன் செய்த தப்பை அவன் உணர்ந்து விட்டான். மறுபடியும் அவனை தண்டிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஏன் அம்மா, ஏன் தண்டிக்கக்கூடாது? தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும் தானே என்று அம்மா கேட்டார்கள். ஆமாம் தாயம்மா, அவன் செய்த தவறுக்குத்தானே அவன் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். இவர் என்ன தண்டனையை அனுபவிக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அம்மா மயிலாத்தா பாட்டியை பார்த்து கேட்டார்கள். ஏண்டி அம்மா, இது கூடயா உனக்கு புரியவில்லை? நீ பேசும் வார்த்தைகளும் பேச்சையும் சகித்து கொண்டு இருக்கிறான் அல்லவா? இதைவிடையும் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையை யாரால் கொடுக்க முடியும் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள் அம்மாவிடம். ஏம்மா, அப்போ நான் இவரை சொல்வதெல்லாம் பொய்யா அம்மா? அவர்கள் என்ன செய்தார்கள் என்று என்னால் மறக்க முடியலையே அம்மா. அதை நினைத்தால் என் கண்ணில் இரத்தம் வருகிறது என்று மயிலாத்தா பாட்டியிடம் சொல்லிவிட்டு ஏங்கி ஏங்கி அம்மா சத்தம் போட்டு அழுது விட்டார்கள். அத்தனையும் அவர்கள் மனதில் அடக்கி வைத்திருக்கும் வலியும் வேதனையும். அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், தாயம்மா, அழுகாத. நீ அழுதா என்னால் அதை தாங்க முடியாது. அழுகாதடி. ஏன் அழுகிறாய்? முடிந்து போனதை நினைத்து ஏன் அழுகிறாய்? அழுகாத. உனக்கு இனிமேல் நல்ல காலம்தான். நீயும் உன் புருஷனும் உன் குழந்தையும் நன்றாக இருப்பீர்கள். நான் அம்மா சொல்கிறேன் கேளடி என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். இல்லை அம்மா, எனக்கு
அதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஏனென்றால் வெறுத்து போனது, வாழ்க்கையே வெறுத்து போனது அம்மா. ரொம்ப அனுபவித்து விட்டேன். பிறந்த இடத்திலும் நிம்மதியில்லை, புகுந்த இடத்திலும் நிம்மதியில்லை. சொந்தமாக வாழ்வோம் என்று நினைத்தால் அங்கு இது ரெண்டையும் தாண்டிய கஷ்டம் அங்கே இருந்தது. என்னம்மா இது விதி இப்படி இருக்கிறது? அந்த ஈசனுக்கு நான் என்னம்மா அவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேன், என் தலையில் இப்படி எழுதிவிட்டாரே என்று கடவுளை நொந்து கொண்டு கடவுளை குற்றப்படுத்தினார் அம்மா மயிலாத்தா பாட்டியிடம். ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் இப்படித்தானே சொல்வார்கள், அதில் தப்பு இல்லை. அதற்கு தெய்வானை அக்கா சொன்னார்கள், அண்ணே ஏன் வருத்தப்படுகிறீர்கள், விட்டுவிடுங்கள். இனி தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லாமே நன்றாக நடக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.